ஒரு ரயில் பெட்டி, ஒரு பணப்பெட்டி, 10 நிமிடங்கள், ஒரு தவறான துப்பாக்கிச் சூடு. ஆனால் அந்த ஒரு தோட்டா 4 புரட்சியாளர்களை அல்ல, முழு இந்திய சுதந்திர இயக்கத்தையே மாற்றியது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? இன்று நாம் சொல்லப்போகும் கதை ஒரு சாதாரண கொள்ளை கதை அல்ல. இது ஆங்கிலேய அரசை நடுங்க வைத்த திட்டம். ஆனால் இறுதியில் அவர்களை பிடிக்க உதவியது ஒரு துப்பாக்கி அல்ல, ஒரு மனிதனின் பேராசையும் அல்ல, ஒரு சிறிய துணி துண்டு. அது எப்படி? இந்தியாவின் பல பகுதிகளில் இளைஞர்கள் ஆயுத புரட்சிக்கு தயாராகி கொண்டிருந்தனர். காந்தியின் அகிம்சை போராட்டம் ஒரு பக்கம் சென்று கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் ஆங்கிலேயர்களை ஆயுதத்தால் தான் வெளியேற்ற முடியும் என்று நம்பிய இளைஞர்களும் இருந்தனர். அவர்களில் முக்கியமானவர்கள் ராம்பிரசாத் பிஸ்மில், அக்ஷபகுல்லா கான், ராஜேந்திர லாஹிரி, சந்திரசேகர் ஆசாத், மன்மதநாத் குப்தா உள்ளிட்டோர். அவர்களின் அமைப்பு ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை, ஆயுதம் வாங்க பணம் இல்லை, புரட்சி செய்ய பணம் இல்லை, நாட்டை விடுவிக்கவும் நிதி இல்லை. அப்போது பிஸ்மில் ஒரு வரைபடத்தை விரிவிக்கிறார். அவரின் விரல் லக்னோ அருகிலுள்ள ஒரு சிறிய நிலையத்தை தொடுகிறது. அதுதான் கக்கோரி ரயில் நிலையம். ஒரு பழைய வீட்டின் உள்ளே கதவுகள் மூடப்படுகின்றன. விளக்கின் ஒளியில் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். பிஸ்மில் பேச ஆரம்பிக்கிறார். ஆங்கிலேய அரசின் பணத்தை எடுத்தால் என்ன? அதே பணத்தால் அவர்களையே எதிர்க்க முடியாதா? அறையில் அமைதி, யாரும் பேசவில்லை. பிறகு அக்ஷபகுல்லா மெதுவாக எழுந்து சொல்கிறார், நாம் ஒரு மனிதனையும் கொல்லக்கூடாது. அந்த ஒரு விதி அனைவராலும் ஏற்கப்பட்டது. இந்த கொள்ளையின் நோக்கம் பணம் அல்ல, இந்திய சுதந்திரம் மட்டுமே. ஒரே நாளில் இந்த திட்டம் உருவாகவில்லை. பல வாரங்கள் அவர்கள் ரயிலை பின்தொடர்ந்தனர். எந்த நேரத்தில் வருகிறது, எத்தனை காவலர்கள், பணப்பட்டி எங்கே வைக்கப்படுகிறது, எந்த நிலையத்தில் வேகம் குறையும், சங்கிலியை இழுத்தால் ரயில் எவ்வளவு தூரத்தில் நின்றுவிடும். அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி கொண்டனர். ஒரு தவறு நடந்தாலும் முழு திட்டத்தையும் அழித்துவிடும். 9 ஆகஸ்ட் 1925 மாலை, ஷரன்பூர் லக்னோ பேசஞ்சர் ட்ரெயின் 8th டவுன். சிலர் சாதாரண பயணிகள் போல ஏறுகிறார்கள். யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஒருவர் செய்தித்தாள் படிக்கிறார், மற்றொருவர் ஜன்னல் வழியே பார்க்கிறார். ஆனால் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இதய துடிப்பு அதிகரித்து கொண்டே இருந்தது. ரயில் கக்கோரியை தாண்டுகிறது. திடீரென ஒருவர் சங்கிலியை இழுக்கிறார். உறக்க பிரேக் சத்தம். ரயில் நிற்கிறது. அடுத்த சில வினாடிகளில் வரலாறு மாறுகிறது. புரட்சியாளர்கள் காவலர்களை சுற்றி வளைக்கிறார்கள். யாரும் அசையாதீர்கள். பயணிகள் பயத்தில் நடுங்குகிறார்கள். பணம் இருந்த இரும்பு பட்டி எதிர்பார்த்ததை விட கனமாக இருந்தது. சுத்தியல், ஒளி, பல அடிகள் அடிக்கப்பட்டும் இரும்பு உடையவில்லை. நேரம் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு இளம் புரட்சியாளர்களின் கையில் இருந்த துப்பாக்கி திடீரென வெடித்தது. ஒரு பயணி அகமத் அலி தவறுதலாக குண்டு பட்டு உயிரிழந்தார். அறையில் இருந்த அனைவரும் உறைந்து போனார்கள். இது அவர்களின் திட்டத்தில் இல்லை, அவர்களின் விதியிலும் இல்லை. ஆனால் அந்த ஒரு தோட்டா வரலாற்றையே மாற்றியது. இறுதியில் பணப்பெட்டி உடைக்கப்பட்டது. அரசு பணம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அனைவரும் இருளுக்குள் மறைந்தனர். 10 நிமிடங்களில் அனைத்தும் முடிந்தது. ஆங்கிலேயர்கள் அவமானப்பட்டனர். இந்த செய்தி லக்னோவை தாண்டி டெல்லி, கல்கத்தா, லண்டன் வரை சென்றது. இந்திய புரட்சியாளர்கள் அரசு பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள் என்ற செய்தி. பிரிட்டிஷ் அதிகாரிகள் கோபமடைந்தனர். யாராக இருந்தாலும் அவர்களை கட்டாயம் பிடித்தே தீர வேண்டும் என்று பிரிட்டிஷ் அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றனர். சாதாரண காவல்துறை இல்லை, சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு பயணியும் விசாரிக்கப்பட்டார். ஒவ்வொரு காலடி தடமும் ஆய்வு செய்யப்பட்டது. சம்பவ இடத்தில் கிடந்த ஒரு துணி அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. அது ஒரு சாதாரண போர்வை அல்ல, ஒரு ஷதார் என சொல்லப்படும் ஷால். அதில் ஒரு துவைப்பவரின் அடையாள குறி இருந்தது. அந்த குறியை வைத்து அந்த துணி யாருடையது, எந்த ஊரில் துவைக்கப்பட்டது என்று போலீஸ் தேட ஆரம்பித்தது. ஒரு சிறிய தடயம் ஒரு பெரிய வேட்டையாக மாறியது. விசாரணை அதிகாரிகள் பல நகரங்களில் உளவாளிகளை வைத்தனர். அஞ்சல் கடிதங்கள் கண்காணிக்கப்பட்டன. நண்பர்கள் கண்காணிக்கப்பட்டனர். புரட்சியாளர்கள் யாரை சந்தித்தார்கள், எங்கே செல்கிறார்கள், அனைத்தும் பதிவு செய்யப்பட்டது. ஒன்றன் பின் ஒன்றாக பலர் கைது செய்யப்பட்டனர். ராம்பிரசாத் பிஸ்மில், ராஜேந்திர லாஹிரி, ரோஷன் சிங், பின்னர்
அக்ஷபகுல்லா கான். அவர் பல மாதங்கள் தப்பித்து வாழ்ந்தார். ஆனாலும் நம்பிய ஒருவரின் நண்பனால் கொடுத்த தகவலால் கைது செய்யப்பட்டார். இறுதியில் நீதிமன்றத்தில் ஆங்கிலேய அரசு இதை கொள்ளை என்று சொன்னது. புரட்சியாளர்கள் சொன்னார்கள், இது நாட்டின் பணத்தை நாட்டுக்காக எடுத்தோம் என்று. வழக்கு 18 மாதங்களுக்கும் மேலாக நீடித்தது. இறுதியில் 1927 தீர்ப்பு வழங்கப்பட்டது. ராம் பிரசாத் பிஸ்மில், அக்ஷபகுல்லா கான், ராஜேந்திர லாஹிரி, ரோஷன் சிங் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட போதும் அவர்கள் சிரித்து கொண்டே வந்தே மாதரம் என்று முழங்கினார்கள். இந்த வழக்கை பார்த்து வளர்ந்த ஒரு இளைஞன் பின்னர் இந்தியாவின் மிக புகழ்பெற்ற புரட்சியாளராக மாறினார். அவரே பகத்சிங். கக்கோரி வழக்கில் தூக்கிலிடப்பட்ட வீரர்களின் தியாகம் புதிய தலைமுறைக்கு தீப்பொறியாக மாறியது. அந்த தீ பின்னர் இந்தியா முழுவதும் பரவியது. கக்கோரி ரயில் கொள்ளை ஒரு கொள்ளை மட்டுமல்ல, அது ஒரு அரசை அவமானப்படுத்திய துணிச்சல். ஒரு தவறான தோட்டா, ஒரு சிறிய துணித்துண்டு, ஒரு நீண்ட விசாரணை, 4 தூக்கு தண்டனைகள். ஆனால் அந்த மரணங்கள் இந்திய சுதந்திரத்தின் விதையாக மாறின. சில நேரங்களில் வரலாற்றை மாற்றுவது போரில் வெல்வது அல்ல, தோற்றாலும் அடுத்த தலைமுறையை எழுப்புவதுதான். அதனால்தான் கக்கோரி ரயில் கொள்ளை இன்றும் இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிக துணிச்சலான அத்தியாயங்களில் ஒன்றாக நினைவு கூறப்படுகிறது. இது போன்ற வரலாற்று குறிப்புகளை அறிய தமிழ் ஹிஸ்டாரிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.